ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தன்னுடைய பொண்ணு மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்கன்னு சொல்லி அப்பா திட்டுறாரு. அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாட் ஆர் தீஸ் மார்க்ஸ்? என்ன மார்க் இது? ஒன்லி 50 இன் மேத். கணக்கில் வெறும் 50 தான். சரி, இப்போ கவனிங்க. திஸ் இஸ் ஹவ் அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் ஹவ் அப்படின்னா இப்படித்தானா அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் ஹவ் யூ ஸ்டடி? இஸ் திஸ் ஹவ் யூ ஸ்டடி? இப்படிதான் நீ படிக்கிறியா? இந்த லட்சணத்துல தான் நீ படிக்கிறியா அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வாட் ஆர் தீஸ் மார்க்ஸ்? என்ன மார்க் இது? ஒன்லி 50 இன் மேத். கணக்கில் வெறும் 50 தான். இஸ் திஸ் ஹவ் யூ ஸ்டடி? இப்படிதான் நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? பா, த கொஸ்டின் பேப்பர் வாஸ் வெரி டஃப் திஸ் டைம். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் காட் லோ மார்க்ஸ் ஒன்லி. சரி, இப்போ கவனிங்க. த கொஸ்டின் பேப்பர் வாஸ் வெரி டஃப் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்துச்சு. வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. திஸ் டைம் அப்படின்னா இந்த முறை. மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காட் பெற்றனர் லோ மார்க்ஸ். லோ மார்க்ஸ் அப்படின்னா குறைந்த மதிப்பெண்கள். அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கம்மி மார்க்கு. லோ மார்க்ஸ் ஒன்லி அப்படின்னா கம்மி மார்க்கு தான். GET கெட், இதோட பாஸ்ட் தான் காட். இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. அப்போ கெட் இதோட பாஸ்ட் காட். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் காட் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெற்றனர் லோ மார்க்ஸ் ஒன்லி கம்மி மார்க்கு தான். இப்போ த கொஸ்டின் பேப்பர் வாஸ் வெரி டஃப் திஸ் டைம். இப்போ இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் காட் லோ மார்க்ஸ் ஒன்லி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கம்மி மார்க் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு? ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஃபர்ஸ்ட்டு அதாவது உன்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது நிறுத்து. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உன்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது நிறுத்திக்கோ. ஐ பே சோ மச் ஃபீஸ் ஃபார் யுவர் டியூஷன். வாட் இஸ் த யூஸ்? சரி, இப்போ கவனிங்க. PAY. இந்த பே அப்படின்ற வார்த்தைக்கு பணம் செலுத்துவது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. வெறுமனே செலுத்துவது அப்படின்ற அர்த்தம் கூட இருக்கு. அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி பணம் கட்டுறது. ஐ பே சோ மச் ஃபீஸ் அப்படின்னா நான் ரொம்ப ஃபீஸ் கட்டுறேன், நான் இவ்வளவு ஃபீஸ் கட்டுறேன். ஃபார் யுவர் டியூஷன், உன்னுடைய டியூஷனுக்காக. வாட் இஸ் த யூஸ்? என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஐ பே சோ மச் ஃபீஸ் ஃபார் யுவர் டியூஷன். வாட் இஸ் த யூஸ்? மற்றவங்களோட உன்னை கம்பேர் பண்ணிக்காத. உன் டியூஷனுக்கு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறாங்க? ஐ ஸ்டடிட் ஹார்ட்பா, நான் கஷ்டப்பட்டு தான்ப்பா படித்தேன். ஐ ஜஸ்ட் ஃபர்காட் த ஃபார்முலாஸ் டியூரிங் த எக்ஸாம். டியூரிங் த எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாமின் பொழுது, அதாவது எக்ஸாம் நேரத்தில். சரி, இப்போ கவனிங்க. நான் நல்லா தான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்தது நான் இங்கிலீஷில் ஐ ஸ்டடிட் ஹார்ட் அப்படின்னு பேசுங்க. ஐ ஜஸ்ட் ஃபர்காட் த ஃபார்முலாஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸை மறந்துட்டேன். டியூரிங் த எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் நேரத்தில். சரிங்களா? ஓகே. அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு? இஃப் யூ ஸ்பெண்ட் ஆல் யூர் டைம் ஆன் யுவர் மொபைல் ஃபோன், ஹவ் வில் யூ ரிமெம்பர் ஃபார்முலாஸ்? ஸ்பெண்ட் அப்படின்னா செலவழிப்பது அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இஃப் யூ ஸ்பெண்ட் அப்படின்னா நீ செலவழித்தாய் என்றால், ஆல் யோர் டைம் உன்னுடைய எல்லா நேரத்தையும், ஆன் யுவர் மொபைல் ஃபோன் உன்னுடைய மொபைல் ஃபோனில், ஹவ் வில் யூ ரிமெம்பர் எப்படி ஞாபகம் வச்சுப்ப ஃபார்முலாஸை? இஃப் யூ ஸ்பெண்ட் ஆல் யூர் டைம் ஆன் யுவர் மொபைல் ஃபோன், ஹவ் வில் யூ ரிமெம்பர் ஃபார்முலாஸ்? எப்போ பாரு ஃபோனும் கையுமா இருந்தா உனக்கு எப்படி ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அப்பா திட்டுறாரு. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? ஐ எம் நாட் ஆல்வேஸ் ஆன் த ஃபோன். ஐ ஒன்லி யூஸ் இட் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ். ஐ எம் நாட் ஆல்வேஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா நான் எப்பயும் ஃபோனும் கையுமாலாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவதுங்க நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த ஃபோனும் கையுமா, அந்த கையின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்லாம் சில பேர் கேட்பீங்க. அதாவதுங்க நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோமோ, நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் எப்படி பேசுகிறாங்க அதைத்தான் நீங்கள் பார்த்து கற்று வச்சுக்கணும். நாம் அப்படியே தமிழில் பேசுகிற மாதிரியே அப்படியே எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டுலாம் இங்கிலீஷில் பேச முடியாது. சரிங்களா? ஐ ஒன்லி யூஸ் இட். இந்த இட் அப்படின்ற வார்த்தை ஃபோனை குறிக்குது. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஐ யூஸ் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன், பயன்படுத்திக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ யூஸ் இட் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஒன்லி யூஸ் இட், நான் அதை ஒன்லி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம்.
நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ see you அப்படின்னா நான் உன்னை பார்க்குறேன். chatting with your friends. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றத till late at night. till அப்படின்ற வார்த்தைக்கு வரை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. late at night அப்படின்னா நைட்டு ரொம்ப நேரம் அப்படின்னு அர்த்தம். TILL till அப்படின்னா வரை வரைக்கும். till late at night அப்படின்னா நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும். டோன்ட் லை டு மீ, என்கிட்ட போய் சொல்லாத. ஐ see you chatting with your friends till late at night. ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க, சாரிப்பா ஐ வில் கான்சென்ட்ரேட் அப்படின்னா நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், அதாவது நான் கவனம் செலுத்துறேன். ஐ வில் கான்சென்ட்ரேட் மோர் அப்படின்னா நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றேன், கவனம் செலுத்துறேன். ஆன் மை ஸ்டடீஸ், என்னுடைய படிப்பில். ஃப்ரம் நவ் ஆன், இப்பொழுதிலிருந்து. ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இப்பையிலிருந்து, இப்பொழுதிலிருந்து, இதுக்கு மேல, இனிமேல. புரியுதுங்களா? ஆனா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிறத இப்பொழுதிலிருந்து அப்படின்னு தான் அர்த்தம். இப்பொழுதிலிருந்து அப்படின்னாலும் இதுக்கு மேல அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான், போட்டு குழப்பிக்காதீங்க. சாரிப்பா ஐ வில் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் மை ஸ்டடீஸ் ஃப்ரம் நவ் ஆன். சாரிப்பா இதுக்கு மேல நான் என்னுடைய படிப்புல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தந்தை என்ன சொல்கிறார், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இஃப் யூ கெட், நீ பெற்றாய் என்றால், லோ மார்க்ஸ், குறைவான மதிப்பெண்கள், இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம், அடுத்த தேர்வில், ஐ வில் டேக் அவே, நான் பிடுங்கி வச்சுப்பேன், நான் வாங்கி வச்சுப்பேன், யோர் ஃபோன், உன்னுடைய ஃபோனை. சரி, இப்போ கவனிங்க, டேக் அவே இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு சில அர்த்தங்கள் இருந்தாலும் இதுக்கு பிடுங்கி வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஐ வில் டேக் அவே யோர் ஃபோன் அப்படின்னா நான் உன்னுடைய ஃபோனை பிடுங்கி வச்சுப்பேன் அப்படின்ற அர்த்தம் இருக்கு. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். இஃப் யூ கெட் லோ மார்க்ஸ் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம், ஐ வில் டேக் அவே யுவர் ஃபோன், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். அடுத்த எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கினேன்னா உன் ஃபோனை நான் வாங்கி வச்சுப்பேன், பிடுங்கி வச்சுப்பேன். இட் won't happen again பா, ஐ வில் டெஃபினெட்லி ஸ்கோர் குட் மார்க்ஸ் நெக்ஸ்ட் டைம். இட் won't happen again அப்படின்னா மறுபடியும் இது நடக்காது அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஐ வில் டெஃபினெட்லி ஸ்கோர் அப்படின்னா நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன் குட் மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ், நெக்ஸ்ட் டைம், அடுத்த முறை. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.